நம்ம எல்லாருமே ஸ்டாலினோட ஒரு முகத்தை பார்த்துட்டோம், விஜயோட இன்னொரு முகத்தை பார்க்கல. 2 மாசம் முன்னாடி என்னடா வாழ்க்கை இதுன்னு ரூம்ல தனியா படுத்துட்டு இருந்தப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட இருந்து வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் வருது. மெசேஜை பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா அதே நேரம் எங்க பார்த்தாலும் ஒன்னு டிவிக்கே இல்லைன்னா டிஎம்கேன்னு எல்லா பக்கமும் பாலிடிக்ஸ் அலப்பறையா இருக்கு, இவன் ஏதாவது புதுசா கலப்ப போறானு ஹாய்னு ரிப்ளை பண்ணுனா, ஜிம் ஓனர்ஸ்க்கு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணிருக்கேன், இதை செல் பண்ண ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டான். சரி, அப்போ ஜிம் ஓனர்ஸ்க்கு இது என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டதுக்கு அட்டெண்டன்ஸ் டீடைல்ஸை ட்ராக் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னான். விஜய்க்கு எப்படி மாசா செம்ம கிரௌட் கேதர் ஆனாலும் டிஎம்கே ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணதை அப்படியே காப்பி அடிக்காம தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணனா டிவிக்கே சக்சஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. கரெக்டா? எம்எஸ் எக்ஸல் வச்சு ஃப்ரீயா முடிக்கக்கூடிய ஃபீச்சரை அப்படியே காப்பி அடிச்சு செப்பரேட் சாஃப்ட்வேரா பில்ட் பண்ணி செல் பண்ணணும்னு நினைச்சா போனி ஆகாது. அண்ட் இந்த மாதிரி வேஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண தான் ஒரு கம்பெனில பிசினஸ் அனலிஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட இருந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கலெக்ட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் பில்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ப்ராப்ளமோட சிவியாரிட்டி லெவல தெரிஞ்சுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே.